நேற்றுக்கு லஞ்சுக்கு பச்சை சுண்டைக்காயில் காரக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த காரக்குழம்பு செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி தான். எக்ஸ்ட்ராவாக வெங்காயம் தக்காளி வதக்கிட்டதுக்கப்புறமா இந்த சுண்டைக்காயை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தட்டையும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கட் பண்ணி போட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு அதில் 2 கீரல் மாதிரி போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வதக்கி சமைச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் அது கூடயே கொஞ்சம் பூண்டும் சேர்த்து அது வதங்கிட்டதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு அது கூடயே குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சுண்டைக்காயை சேர்த்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூளும் அது கூடயே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினோன்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசலும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு சுண்டை வச்சு இறக்கணுன்னா சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இது முடிச்சுட்டு லாண்ட்ரி ஒர்க் இருந்தது. வாஷிங் மிஷினில் துணியெலாம் லோட் பண்ணி விட்டு ஓட விட்டுருந்தேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.